வந்து இப்படி சுற்றி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்க அப்படியே பிரிஞ்சு போயிடும். நம்ம எல்லாத்தையும் வைக்கிறப்ப கலைஞ்சு எல்லா நூலும் கலர் வந்து நீங்கள் 1 2 வச்சிங்கன்னா அவ்வளோவா ஆகாது. இப்போ நிறைய வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் நிறைய வச்சு தான் யூஸ் பண்ண போகிறீங்க இப்போ நம்ம ப்ராக்டிஸ் முடிய. அதனால் இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா சில்க் த்ரெட் வந்து எப்படின்னா இந்த டேப் வந்து மெடிக்கலில் விற்கும். இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. மெடிக்கல் தான் வாங்கினேன். மெடிக்ரிப்புன்னு போட்டிருக்கு. இது பேண்டட்லாம் தேவைப்படும். ஆரி ஒர்க்கில் இந்த டேப்பு ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படும். எதுக்குன்னா இந்த சில்க் த்ரெட்டுக்கு நிறைய கொஞ்சம் பர்பஸ்க்கு நம்மளுக்கு தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். இந்தமாரி சின்னதாக ரொம்பலாம் பெருசாக வேணாம், லைட்டாக இதுமாரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கூட ஒட்டலாம், இல்லை இதை கூட பாதியாக கட் பண்ணி கூட ஒட்டலாம். எப்படின்னா இதை ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த எண்டு முடிகிற இடத்துல இப்படி ஒட்டி விட்ருங்க. ஓகேவா? ஆல்ரெடி ஒன்றுத்துல ஒட்டி வச்சுருக்கோம் பாருங்க. இது வந்து கலையவே கலையாது. வேறு நூல் கூடயும் நம்மளுக்கு வந்து சேர்ந்து சிக்காகி நம்மளுக்கு த்ரெட்டு வந்து மெயினாக வேஸ்ட்டே ஆகாது. ஓகேவா? இப்போது இதை நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஸ்டாண்டு, ஆரி ஸ்டாண்டு, அதோடைய கால் ஏதாவது இருக்குல்ல, ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒட்டி வச்சுட்டு நம்ம திரும்பி ஒர்க் முடிச்சுட்டு இந்த த்ரெட்டை எடுத்து வைக்கிறப்ப திரும்பி அந்த ஸ்டிக்கரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிக்கரில் அந்த ஒட்டுற தன்மை எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அது வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி கொஞ்சம் தான் நம்ம கட் பண்ணி அதேமாரியே எடுத்துக்கலாம். ஓகே.